Praise the Lord. 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 Thank you, Jesus. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை தியானிக்க போகிறோம். எடுப்போம் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். பதினைந்தாவது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதாவது, அப்போது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பின்பு இயேசு பிலிப்பு செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? வசந்த பாருங்க. பின்பு இயேசு பிலிப்பு செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதாவது, பிலிப்பு செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? 15வது வருஷம் இங்கிலீஷ்ல படி. Matthew 16th chapter 16th verse. Simon Peter answered and said, You are the Christ, the Son of the living God. Jesus answered and said to him, Blessed are you, Simon Bar Jonah, for flesh and blood has not revealed this to you, but my Father who is in heaven. அப்பொழுது சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்போ இயேசு யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. இந்த இயேசு அப்பாற்பட்டவர். இயேசு யாரு? அங்க என்ன சொன்னாங்க? முதல்ல, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், யோவான் ஸ்நான ஆதாம் வழியா பிறந்தவன். அடுத்து எலியாவும் ஆதாம் வழியா ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவன். சிலர் எரேமியாவும் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன். அப்புறம் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார். அப்போ யோவான் ஸ்நானகன், எலியா, எரேமியா, தீர்க்கதரிசிகள். எத்தனையோ தீர்க்கதரிசிகள். எசேக்கியேல், யோவேல், ஒபதியா, ஆபகுக்கு, மல்கியா தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒரு. அப்போ எல்லா ஆதாம் சிறிய தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி. அப்போ எல்லாருமே ஆதாம் வித்துல பிறந்து வந்தவங்க தான். மோசேவாகட்டும், அது தாவீதாகட்டும், அது எஸ்தர் ஆகட்டும், யாராகட்டும். அப்போ எல்லாரும் அப்படி சொல்லுகிறார்கள் என்றார். எல்லாம் அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க இயேசு. ஆனா இயேசு பத்தி இவன் என்ன சொல்றான் பாரு, பேதுரு. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதுக்கு 16வது வசனத்தை, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக,
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்ப இயேசு யாரு? ஆதாம் வித்துல பிறந்த ஒரு மனுஷன் கிடையாது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். You are the Christ, the Son of the living God. அப்போ லிவிங் காடு, அப்போ ஜீவனுள்ள லிவிங் காட், ஜீவனுள்ள தேவன். அப்ப ஜீவன் வந்து பாருங்க வார்த்தை, அதான் நம்ம பாயிண்ட். அப்போ இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்ப இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போ பேதுரு மேலதான் முதல் சபையை கட்டுறாரு. பேதுரு ஞானசானம் எடுத்து பிரசங்கம் பண்றாரு, சிலுவைமான உயிர்த்தெழுதல் குறித்து பிரசங்கம் பண்றாரு. அப்போ 1, 2, 3 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அப்புறம் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ இந்த கல்லின் மேல், எந்த கல்லு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னான் பாரு, அந்த வெளிப்பாட்டின் மேல் என்ன பண்றாரு? சபையை கட்டுறாரு. அப்போ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. யாரு? இயேசு பாதாளம் மேற்கொள்ளுமா? பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தின் வாசல்கள் என்னமா? பாவத்தின் சம்பளம் மரணம், அதான் பாதாளத்தின் வாசல். மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிட்டு இருக்கிறான், பாதாளத்தின் பிள்ளையாகிறான், பாதாள ராஜ்யத்துக்குள்ளுக்கிறாங்க. அப்போ பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில் போட்டப்பட்டிருக்குது. புரியுதா? அப்போ நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற ஒரு வெளிப்பாட்டை உடையவளாக இருக்க வேண்டும். எப்படின்னா, கிறிஸ்து யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நம்ம ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறோம். தீர்க்கதரிசிகள் ஒருவரை போல, எலியாவை போல இருக்கலாம், எலிசாவை போல இருக்கலாம், எரேமியாவை போல இருக்கலாம், மோசேயை போல இருக்கலாம், எஸ்தரை போல இருக்கலாம். புதிய ஏற்பாட்டில் தட்டிட்டு போற. ஆனா கிறிஸ்துவை வைத்துக் கொண்டுதான் நீ சபையே கட்டணும். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற கல்லின் மேலதான், மூலக்கல் அவதான் தலைக்கு மூலக்கல். அந்த கிறிஸ்து என்கிற அந்த கல்லில் இருந்து தான் நீ சபையே கட்டணும். அப்பதான் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. கையை தட்டு. அல்லேலூயா. நம்ம சபை அப்படிப்பட்ட சபை. கிறிஸ்து என்கிற மூளைக்கல்லை வச்சுதான் நம்ம சபை கட்டணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அப்போ நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்போ மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலப்பா பேதுரு, பரலோக பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினாரு. அதனால உன்னை வச்சு சபையை கட்ட போறேன். முதல் சபையை எருசலேம்ல சபையை கட்டினாரா இல்லையா பேதுரு வச்சு? அவன் என்ன பண்றான்? கிறிஸ்து ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் கிறிஸ்துவை வச்சு அவன் என்ன பண்றான்? சபையை ஆரம்பிக்கிறான். அந்த கிறிஸ்துவ தான் பிரசங்கம் பண்றான். உடனே பிசாசெல்லாம் ஓடுது. 3000 பேருக்குள்ள இந்த பிசாசு ஓடினது, பாதாளத்தின் அந்த 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அப்புறம் 5000 பேர் பேதுரு பிரசங்கத்துல. அப்போ கிறிஸ்துவ தான் நீ பிரசங்கம் பண்ணணும். கிறிஸ்து யாரு? ஜீவனுடைய தேவனுடைய குமாரன். கிறிஸ்துவ ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிரும். அந்த ஜீவ வார்த்தையை தான் பேசணும். அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு ஒழித்தது இருக்குது. பிசாசு பாதாளம் பாவத்தின் சம்பளம் மரணம். சீமோன் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். 16, 17, 18 படி இங்கிலீஷ்ல. Matthew 16th chapter 16, 17, 18. 16, 17th and 18th verse. Simon Peter answered and said, You are the Christ, the Son of the living God. Jesus answered and said to him, Blessed are you, Simon Bar-Jonah, for flesh and blood has not revealed this to you, but my Father who is in heaven. And I also said to you that you are Peter, and on this rock I will build my church, and the gates of Hades shall not prevail against it. அப்போ
பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளணும். நீ பாதாளத்தை ஜெயித்தாதான் சபையை நீ சாபிக்கிற. அப்போ பாதாளத்தை மேற்கொள்ளுகிறவர் தான் கிறிஸ்து. கிறிஸ்து யாருமா? பிசாசின் தலைய நசுக்கிறவர். அந்த கிறிஸ்து ஜீவனா இருக்கிறார். அப்போ மத்தேயு மார்க் லூக்கா முழுதும் கிறிஸ்துவாகிய அந்த இயேசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக என்னத்தை கொடுத்தாரு? ஜீவனை கொடுத்தாரு. அதான் சொல்ல, நீர் ஜீவனுள்ள அந்த ஜீவனுள்ள ஜோய வருவார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் அந்த ஜீவரத்தை தான் கொடுத்தாரு. யாருக்கு? பிசாசு பிடித்த ஜனங்களுக்கு, மக்களுக்குள்ள பாதாளத்தின் கிரியைகளுக்கு. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள், பாவம் செய்யும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாதாளம் அவனுக்குள்ள, அந்த பாதாளத்தை நீ ஜெயிக்கணும். அப்போ பாதாளத்தின் வாசல்கள் அந்த சபையை இயேசுவை மேற்கொள்வதில்லை. இயேசு தான் பாதாளத்தை மேற்கொள்வார். அப்போ உனக்குள்ள இருக்கிற அந்த பாதாளத்தின் வாசலை ஜெயிக்கணும்னாக்கா நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொன்னா இல்லையா பவுல்? அவனுக்கு கொண்டு பெரிய சபைகள், புறஜாதி பட்டணங்கள் எல்லாம் போய் சபையை சாபிக்கிறார். அப்போ உங்க குடும்பத்தில் இருக்கிற பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளணும். பாதாளம்னா வேதனைன்னு அர்த்தம். இங்க பாரு, பாதாளம் என்னது? வேதனை நிறைந்த வாழ்க்கை. பாதாளம் பேரே பாதாளம். பிசாசு வேதனை நிறைந்தவன். வியாதினால வேதனை, வறுமையினால வேதனை, தரித்திரத்தினால வேதனை, அவமானம், வெக்கம், நெந்த பலவிதமான வேதனைகளை கொடுக்கறது தான் பாதாளத்தின் பிசாசு. இந்த பிசாசை ஜெயிக்கிறது பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வது. அப்போ பாதாளத்தின் வாசல்கள் இயேசுவை மேற்கொள்வதில்லை. நீ தான் பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வாய். அப்போ அந்த நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமா ஜீவனமா இருக்கிறார். நீ ஜீவ விருட்சத்தின் கனியில இருந்து தான் நீ ஊழியத்தை செய்யணும். ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும். அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அந்த ஜீவ சரீரத்துல தேவி நீதிட்டு ஊழித்தது இருக்குது. நன்மை தீமை கனியில பாவத்தின் சம்பளம் மரணம். அதான் பாவத்தின் சம்பளம் மரணம் தான் பாதாளம். அதை மேற்கொள்றதுக்கு நீ ஜீவ விருட்சத்தின் கனியில இருக்கணும். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி தேவி நீதிட்டு உடித்ததல். தேவனுக்கு ஆதாம் ஒரு ஆள் பாய் கூடாம கொடுக்கணும். அப்பதான் நீ ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ கொடுக்காம ஒரு ஆள் மேல நன்மை தேமை காட்டினாக்கா என்னது? பாதாம் தான் ஜெயிக்கவே முடியாது. நீ ஒரு கணத்தை தாண்டும் போது 100% தாண்டாதான் கணத்தை தாண்டின மாதிரிமா. 99.9% நீ இருந்தாலும் கணத்துக்குள்ளதான் வீவ. அந்த மாதிரி முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு பகை கசப்பு காட்டினா கூட அந்த ஒரு ஆள் மூலமா பாதாளத்தின் ஊழியத்தை தத்துறோம். அப்ப இயேசு எப்படி வாழ்ந்தாரு? ஒரு ஆளை பகைச்சின்னு இருந்தாரா? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீர ஜீவரத்தை குத்துதனமா பாதாளத்தை ஜெயிக்கிறாரு. திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று இருக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாது. ஜீவ சரீர ஜீவரத்தை குத்து லேகோல் பிசாசு, பெரும்பாடு, திருமுருவாதக்காரர், திரளான பிசாசு பிடித்தவர்கள் எல்லாரும் ஜெயிக்கிறாரு இல்லையா? அப்போ பாதாளத்தின் வாசலை ஜெயிக்கிறாரு. எதை வச்சு ஜெயிச்சாரு? கிறிஸ்து நானே வழியும் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. அந்த ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ் குட்டு கண்டு தருது. குஷ்ரோகம் சுகமாகுது. ஜீவ கை தேவன் தனக்குள்ள குஷ்ரோகம் சுகமாகுது. ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ காலு, ஜீவ ஐஸ்வர்யம். ஆதாம் மூலம் தரித்திர சக்தி. தரித்திரம் பாதாள சக்தி. தரித்திரம் வேதனை பத்தி வறுமை, அது ஒரு பாதாள சக்தி. அந்த ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாம் ஜீவனுக்குள்ள கொடுக்கிறாரு. தரித்திரத்தை ஜெயிக்கணும், சாபத்தை ஜெயிக்கணும். ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மனம் நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கனாலே ஷாகவே பாவத்தை ஜெயிக்கணும், சாபத்தை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும், பாதாளத்தையே ஜெயிக்கணும். அப்போ மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். 18வது வசனம் பாருங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிற. இந்த பேதுருன்ற இடத்துல போய் நீ போட்டுக்கோ, உன் பேர் போட்டுக்கோ. கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இங்க துளசிராமன் தாமஸ் என் பேரு. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ துளசிராமன் தாமஸாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல்னாக்கா என்ன கல்லு? வெளிப்படுத்தல். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற வெளிப்படுத்தல் இந்த பேதுருக்கு இருக்குதுமா. நீங்கள் சீமோன் பேதுரு பெரிய நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ன கேட்கிறாரு. யாராவது என்னை பத்தி சரியா தெரிஞ்சு வச்சுங்கிறான் நான் கேட்கறதுக்கு? கரெக்டா பேதுரு தான் கரெக்டா சொல்றான். மற்றவங்களாம் 3 வாய் வச்சுங்கிறான். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, அவர் எலியா, அவர் எலிசா,
அவர் எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அப்படி பேசிக்கிறான். ஜீவ மார்க்க அவர் ஒரு ஜீவன், ஜீவ கிறிஸ்துன்னு ஒருத்தருக்கு வெளிப்பாடு வரமாட்டேங்குது. ஆனா அந்த பேதுரு மட்டும் கரெக்டா சொல்றான், நீர் ஆதாம் வித்துல பிறந்தவர் இல்லப்பா, நீ ஜீவன் உள்ளவர், பிதாவின் வித்துல வந்தவர், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து தெளிவா சொல்றான் பாரு. உடனே சொல்றாரு பாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே, நீ பாக்கியவான், பாக்கியவான்ட்டாரு. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்போ கிறிஸ்து ஜீவன்ற வெளிப்படுத்த இல்லாத எல்லாரும் மாம்சம் ரத்தத்தின்படி அவர் ஒரு போதகரு, அவர் ஒரு பரிசுத்தரு, அவர் நீதிபரரு, எல்லாம் கரெக்ட். அவர் ஒரு ஜீவன். இயேசு நல்லவர், வல்லவர், பரிசுத்தமானவர், நீதி உள்ளவர், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஜீவன்றது தெரியுமா? அப்போ நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்ற வெளிப்பாடு இருந்ததுமே, மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். உடனே சொல்றாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல். இந்த கல்லுன்னு என்னன்னாக்கா வெளிப்படுத்தல். இந்த வெளிப்பாட்டின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நீ ஜீவனுள்ள கிறிஸ்துக்குள்ளே இருந்து பாரு, பாதாளம் ஒண்ணு ஜெயிக்கு. கிறிஸ்து விட்டு கீழே இறங்கிட்ட பாதாளம் ஜெயிச்சிடும். நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசிக்க நாளில பாதாளம் மேற்கொண்டுச்சா இல்லையா? ஏவால இப்ப ஏவால எப்படி பாதாளம் பிசாசு மேற்கொண்டான்? அவன் வார்த்தையை கேட்டு தேவன் விடுக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். அதான் பாதாளம் மேற்கொண்டு. நன்மை தீமை அறியத்தக்க வட்டத்துல போன நீ கிறிஸ்துக்குள்ளே இல்லை. நீ எங்குது நீ பாதாளத்தை ஜெயிக்குது? வியாதி வறுமை பிசாசெல்லாம் ஜெயிக்க முடியாது. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தா நீ கிறிஸ்துக்குள்ள, அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமா அந்த ஜீவ மார்க்கத்திலே இருந்தாக்கா ஆதாம் இன்னைக்குள்ளும் பிசாசு ஜெயிச்சிருப்பாங்க. இந்த உலகம் குட்டி சொர்க்கமா இருந்திருக்கும், பாதாளமா இருந்திருக்கும். பாதாளம்னா வேற எங்க பார்த்தாலும் சாப்பிடும். பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, குடும்பத்தில் நடக்குது, கிராமங்கள்ல பட்டணங்களை கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசம் போகிறது, திறது, கொள்றது, அழிக்கிறது, வியாதிகள், வறுமைகள், நோவா காலத்துல நடந்தது அப்படியே மனுஷகுமார் காலத்துல நடக்குது, சோதம் குமார் நடக்குது. அதெல்லாம் பாதாளத்தில் வல்லமே. வியாதி, வறுமை, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, இதெல்லாம் பாதாளத்தில் வல்லமே. அப்போ பாதாளத்தின் வாசல்கள் அந்த சபையை மேற்கொள்வதில்லை. அந்த சபை கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அதனாலதான் பேர் இயேசு ஏற்று ஞானஸ்தானம் திருவது ஊழிக்காரனாக. நாடு சரியில்லை, ஊடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, நன்மத்தை மாவட்டத்தில் இருக்கக்கூடாது, நியாயப்பிரமாண மனநிலையெல்லாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துனா கிறிஸ்து தான். அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அந்த தேவனுக்கு ஆதாம் முழு பஸ் அதிலே நின்று பாரு. நீ பாதாளம் ஆட்டோமேட்டிக்கா மேற்கொண்டு பிசாசு ஆட்டோமேட்டிக் அசுத்தாய் போயிடும், பசுத்தாய் தேவதைகளாம் வந்துருவாங்க. உட்கார்ந்தே நீ வேலை பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு உட்கார்ந்ததுலேருந்தே தூரம் கானான் சிறிய மகள் ஒரு பிசாசை தோத்துறா இருப்பாரு. கானான் சிறிய மகை யாருமா? பிசாசினால் கொடிய வேலைப்படுறா. ஸ்பாட்ல அந்த பொண்ணை கூட்டணும் இல்லை, அவ அங்க தூரத்துல தாய் மட்டும் வந்துக்கிறா. ஐயா, என் மகள் பிசாசினால் கொடிய பாதாளம், கொடிய வேதனை பாரு, கொடிய வேதனை. பாதாளம்னா வேதனை, வேதனை நிறைந்த வாழ்க்கை. வியாதினால வேதனை, வறுமை, தரித்திரம், பாவத்தால, சாபத்தால வேதனை இருக்கும். இந்த உலகம் ஒரு குட்டி பாதாளன்றாங்க. ஏன்னா ஆதாம் வழியா பாவம் செய்து நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசிக்க நாளில சாவு சக்தி நிறைந்த இந்த உலகத்துல இயேசு கூடிய செய்கிற நீ ஜீவனுள்ள தேவடைய குமார கிறிஸ்து என்கிற வெளிப்பாடு இருக்கணும். ஜீவனுள்ள தேவடைய குமார கிறிஸ்து ஜீவன்ற வெளிப்பாடு இருக்கணும். அதனால என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்தி 100க்கு 100 ஜீவமா இருக்கும். உலகத்துல எங்குமே இப்படிப்பட்ட செய்தி கேட்க வாய்ப்பில்லை பிரியமானே. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்போ அந்த கானான் சிறிய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுறா. கொடிய என்ன வேதனையோ, கொடிய வேதனை பிசாசு இருந்தாவே. எந்த தாய்க்கு எந்த மக தான் கொடிய வேதனைப்படுறா? கானான் சிறிய மக மட்டும், காணானி மட்டும் வைக்கிற அந்த உலகத்தை தாய். எங்க அம்மாவும் ஒரு தாய் தான். எங்க அம்மாவுக்கு 2 பெண் பிள்ளைங்கிறாங்க. உங்க அம்மா உங்க அம்மாவுக்கு 3 பெண் பிள்ளைங்கிறாங்க. பாவத்துல பெத்து போட்டாங்க ஆதாம் படியா. நன்மத்தையும் மரியாதை கொள்ளாதான்னு கொடிய வேதனைக்குதா இல்லையா? இப்போ இந்த கொடிய வேதனைக்கு இயேசு கொஞ்ச நேரத்தில் விடுதலை வைக்கிறாரு. ஏன்னா பாதாளத்தின் வாசம் மேற்கொள்ள பிசாசு ஜெயிச்சிடறாரு இயேசு. அந்த கானான் சிறிய மகள் சொல்றா, ஐயா என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை, என் மகளுக்கு இறங்குன்னு கேட்கிறான். இவர் சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்ல, நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் இருக்க வந்தேனே என்றாரு. அப்போ சொல்ற, ஐயா மேஜில் நீங்க சாப்பிட்றீங்க தட்டில் அப்பத்தை, பிள்ளைங்க சாப்பிடும்போது கீழே வீமா வீயாதா, கீழே விழுந்தா அந்த நாய்க்குட்டி சாப்பிடாது, நாய் எறும்பெல்லாம்
கரெக்டாக சொன்னா பாரு பாயிண்ட்டு சொன்னால இல்லையா? அப்போ சிறிய விசுவாசம் பேர் நீ விறுவிறு ஆக கடவுது பிள்ளைகளின் அப்பத்தை யாரு? நானே ஜீவப்பம். நீ ஜீவன் உள்ள தேவனுடைய இயேசு தன்னை பத்தி என்ன சொன்ன? நான் ஜீவப்பம், நான் ஜீவ ரத்தம். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பாதல் ஜெயிச்சிட்டாரா இல்லையா? இந்த ஸ்பாட்ல கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர்ல நாங்க மக இருக்கிறா. கொடிய வேணும், கையை கால் கட்டி கூட்டின்னு வர முடியல. என்ன வேலை டிப்ரெஷனோ என்னவோ, டிப்ரெஷன் எப்படி கொடிய வேலையில இருந்துக்கிறா. அது என்ன ஆவியோ பிசாசினால் பிச்சு கொடிய வேலையில இருந்துக்கிறா. அதை ஜெயிச்சார் பாரு இயேசு. அல்லேலூயா. அந்த ஜீவப்பம் ஜீவ திருவிருந்த ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு மாசம் நீ குடிக்கிற அந்த ஜீவப்பம் ஜீவ சரீரம் உனக்குள்ள இருக்குது. அந்த ஜீவ சரம் ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்தா அந்நேரமே அவன் சுகமாயிடுவான். கையை தட்டு. அல்லேலூயா. நீ படிச்சு பாரு அந்த சம்பவத்தை. இது மத்திய 15ஆம் அதிகாரத்துக்கு இருக்குது. அப்போ இயேசு பாதாளத்தின் வாசலை மேற்கொண்டாரு. அப்புறம் வேலைக்காரனுடைய இன்னொருத்தன் ஒரு புறஜாதி, அவன் பேர் என்ன, 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன், அவனும் வியாதினால் கூட்டி அவனும் ஸ்பாட்ல இல்லை. ஒரு வார்த்தை சொல்லியா ஏசு ஐயா? ஒரு வார்த்தை. ஏசு என்ன வார்த்தை பேசியிருப்பாரு? நன்மத்தை வார்த்தை பேசி ஜீவ வார்த்தை பேசியிருப்பாரா? அவர் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் தான் பேசுறாரு. இங்க சொல்றாரு அந்நேரமே வேலைக்காரன் சுகமான அவனும் கூடிய வேலைப்பட்டான். எடுப்பு அந்த வருஷத்தை மத்திய 8ஆம் அதிகாரம். அப்போ பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள நீ ஜீவ வார்த்தைக்குள்ள வரணும். மத்திய 8வது அதிகாரம் மத்திய 8 எடுத்துட்டியா? 6வது வருஷத்துலேருந்து 5வது வருஷத்துல முடியும். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, இயேசு ஏதோ ஒரு ஊருக்கு போறாரு, கப்பர்நகூமுக்கு. நீ போற சோழவத்துக்கு போற, பிரம்மபுரத்துக்கு போற, வேலூருக்கு போற, உங்க ஊரு கேரளா கொல்லத்துக்கு போற, மைசூருக்கு போற, உங்க தங்கச்சி ஊருக்கு எங்கெங்க போற. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அவர் யாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அப்பாற்பட்டவர். அவர் நன்மத்தையும் அறியத்தக்கவர் கிடையாது, ஆதாம்பித்துல பிறந்தவர் கிடையாது. அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். என் வேலைக்காரன் என்னது? இவன் ஆதாம் வழியா பிறந்தவன், நன்மத்தையும் அறியத்தக்க கனியில பிறந்தவன். அம்மா வயிற்றுல எங்க அப்பா ராமு, எங்க அம்மா ராணி, நான் துளசி ராமனா பிறந்தேன். கொடிய வேதனையில இருந்தா கொடிய வேலை. எங்க அப்பா படாத பாடுபட்டாரு, எங்க அப்பாவும் அம்மாவும் சிஎம்ஸ் ஆஸ்பத்திரியில 8 வருஷம் கொடிய 7 வியாதியில கொடிய நானும் வேதனைப்பட்டால் தான். ரத்தத்தில் இவ்வளோ வேறுமா பேசுறேன் நான். 8 வருஷமா ட்ரீட்மெண்ட்டு சிஎம்ஸ் ஆஸ்பத்திரியில் எவ்வளோ வேதனைப்பட்டுருப்பாங்க எங்கள் அப்பா அம்மா நானும். கொடிய வேலை கூடப்போ, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். படி இங்கிலீஷ்ல படி. மேத்யூ 8 5 6 7. Matthew 8 chapter Matthew. From 5th verse. Now, when Jesus had entered Capernaum, a centurion came to him, pleading with him, saying, Lord, my servant is lying at home, paralyzed, dreadfully tormented. And Jesus said to him, I will come and heal him. அப்போ இயேசு சொல்றாரு. அதற்கு இயேசு, நான் வந்து, இங்க பாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாகும். என்ன செய்வாரு? அவர் தழும்புகளால் அவர் ஜீவ சரீரமாகிறார். அவன் நன்மத்தேம சரீரம், ரத்தம் நன்மத்தேம ரத்தம். கொடிய பிசாசு வந்து கொடிய வேலை பார்த்தீங்கன்னா திமிர்வாதம் வேற வந்துச்சு. அதனால இவர் வந்து ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் போய் அவனுக்கு கொடுப்பாரு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீர ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுப்பா. ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தா அந்த தழும்புகளா உடனே அசுத்தாய் போய் பசுத்தாய் அவன் உடனே சுகமானான். இங்க பாரு, அடுத்த வருஷம் பாரு. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்.
ஒரு வார்த்தை சொல்லியா நீ வர வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளோ பெரிய அப்புறம் இவனை பார்த்து ஆண்டவரே இவனை புகைஞ்சாரு. இஸ்ரவேல்ல கூட இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லையாப்பா. அங்க காணாம தெரிய மாட்டேங்க சொல்ற, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தேனே. இங்க இவங்கிட்ட என்ன சொன்னாரு, எப்பா இஸ்ரவேல் கிட்ட கூட இப்படி ஒரு விசுவாசம் இல்லையாப்பா. ஆண்டவரே ஆச்சரியமாகி போச்சு. ஒரு வார்த்தை சொல்லி நீ வரவே தேவையில்ல, வரவே வராத, ஒரு வார்த்தை சொல்லு. அப்போ அதுக்கு கீழ்ப்படிவான் பிசாசுன்னு சொல்லி ஜீவ வார்த்தையை பேசுறாரு. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ இயேசு சரீரத்தில் இல்லை, பசுத்தாவியானவர் ஜீவாவியானவர். ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு இங்க சொல்லு. உங்க அம்மா கேரளாவில் என்ன ஊர் இது, திருச்சூர்ல இருக்கிறாங்க. உங்க தங்கச்சி மைசூர்ல இருக்கிறாங்க. இன்னொன்று எருமையில் கேரளா. ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு ஆதாம் வந்து உங்க அம்மா பேர் சொல்லி, உங்க அக்கா உங்க தங்கச்சி பேர் சொல்லி, தேவன் தனக்கு ஆதாம் இங்க ஒரு டாக்டா சொல்லு. அந்நேரமே அங்க அசுத்தவி பசுத்தவி இறங்கிடும். இறங்க பாருங்கதா. ஆமா, அது விட்டு உங்க அம்மாவை நெச்சு கவலை, ஐயோ எங்க அம்மாவுக்கு வயசாகி போச்சு, ஒண்டியாக்குறாங்களா அப்படி இருக்கிறாங்களே, தங்கச்சி இப்படி பட்டாலும் இப்படி நன்மத்தையுமே நெச்சு. அது பிசாசு ஊழியம், அது ஏவாள் ஊழியம். நீ கவலைப்பட அங்க போய் அசுத்தாக்கி உருவேப்படாத போடுவாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியமா, அதான் ஊழியம். அப்போ ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு ஆதாம் வந்து மூடு வளர்த்து கொடுத்தா, பாப வார்த்தை அசுத்தாகி போய் ஒரு பிசாசை தடுத்து நிறுத்திடலாம். புரியுதா? அதான் மாம்ச சிந்தை மாம்சமானது ஒன்றுக்கு வராது. 5 வேலை தான் ஆதாமுக்குள்ள பிறந்த சுயநீதி அநீதி நன்மை தேம வார்த்தை இதெல்லாம் பேசுறதுனால நமக்கு அழிவு. அது பாதாளத்தின் வாசல் ஜெயிக்காது. பாதாளத்துக்குள்ளேயே கட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம். சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மாறணும். அதில் வந்து கிறிஸ்துவுக்குள் வரணும். அப்போ மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நம்ம பாயிண்ட் அதுதான். அப்போ கானான் சிறிய மகள் என்ன பண்ணாரு, அந்நேரமே அவள் சுகமானார். அது எங்க போட்டுக்குது, மத்திய 15ஆம் அதிகாரம். இங்க பாரு, அது சரி, இது முடிச்சிடுவான். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்றாரு. அது எப்படி முடியுது பார்ப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரமல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவன் வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். அவன் ஒரு அதிகாரி, 100க்கு அதிபதி. அந்த அதிகாரத்தை குறித்து அவனுக்கு தெளிவாக தெரியுது. அதிகாரம்னா என்னன்னு அவனுக்கு விளக்கம் தெரியுது. நேரில் போய் சொன்னாலும் சொன்ன மாதிரி தான், உட்காந்து இடத்துலேருந்தே சொன்னாலும் சொன்ன மாதிரி தான். அந்த அதிகாரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான். அதை வச்சு தான் இவன் சொல்கிறான், நீ ஒரு வார்த்தை சொல்லி ஏசப்பா, உடனே அங்கே வேலை நடக்குன்றான். ஜேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பருக்கையும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றான். அந்நாடியிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். அந்த செகண்ட்ல நீ போகலாம், உன் விசுவாசம் ஆக கடவுதுன்னார். வேற வார்த்தையை விட்டுட்டாரு. நீ சொல்றபடி சுகமாயிட்டான்பா. அதே மணி நேரம் அந்நாயிலே அந்த ஸ்பாட்ல. எதுக்கு சொல்றேன்னா, நீ ஜீவ வார்த்தையை பேசுற அந்நேரம் வரைக்கும் அங்க காத்துங்கிறான் பிசாசு போறதுக்கு. நீ ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு ஆதம் வந்து முடிச்சு சொல்ற வரைக்கும் காது. உடனே பாதாளத்தின் வாசல்ல நீ ஜெயிச்சிடலாம். இதை பச்சு முடிச்சிடு படி, நான் சொல்ற வசந்த போட்டு படி. சரி இருக்கட்டும். இப்போ பாயிண்ட் புரிஞ்சிச்சா? அப்போ அந்நாடியிலே அது இங்கிலீஷ்ல போடுது செகண்ட். அது மட்டும் படி. இந்த இல்ல 13வது வருஷம் படி. 13வது 13th verse. Jesus said to the centurion, go your way, and as you have believed, so let it be done for you. And his servant was healed that same hour.
சேம் அவர், அதே அவர்ல. ஹalleluya. நீ பஸ் ஏறி ட்ரெயின் டிக்கெட் எடுத்து இங்கிருந்து கேரளா போய் அங்க போயிட டண்டநகரம் போயிடும், தத்தினேரிக்கு போயிடுவாங்க. அதுக்குள்ள நீ போய் சேரத்துக்குள்ள. அதுக்குதான் ஜீவ வார்த்தை இங்கிருந்தே பேசு, எனக்கு ஊழியமே இல்லை அப்படின்னு நினைக்காத. நான் படுத்து எடுத்து தேவன் தனக்கு ஆதாம் முடி ஜீவ சாரி பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன கவனிச்சேனே இந்த பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நேரில் போய் சொல்லும் போது நீ ஜீவ சரி ஜீவ தேவன் தனக்கு தான் கொடுக்கும். இங்கிருந்து சொன்னாலும் அதே தான். ஏசு இந்த சமீபத்து தூரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நிறைய அற்புதம் செஞ்சுக்கிறாரு. நேர்லயும் போய் அற்புதம் செய்ய. எங்க போனாலும் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். நன்மத்தையும் மரியாதை கனி புச்சிக்கிறா இல்லையா, ஷாகவே சாவா. அதுக்கு தேவி நீதி ஊயத்தில் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பேட்டை தொலையாது, பிசாசு போக மாட்டான். அதுக்கு இங்கிருந்தும் சொல்லலாம், தூரத்தில் போயும் நேரில் போயும் சொல்லலாம், எங்கேயும் நீ ரவுண்டு கட்டி நடிக்கலாம். ஆனால் அதே மாதிரி நெகட்டிவ்ல இந்த வார்த்தை நடக்குது. நிறைய பேர் நீ தூரத்தில் இருப்பாங்க, அவனை சபிச்சின்னு இருப்பாங்க. எங்கள் அப்பா கவனிச்சே நீ என்ன சபிக்கிறாங்க பாரு, அது பிசாசு ஊழியம். அதே மாதிரி அங்கே சபிக்கப்பட்டு தான் இருப்பான். அது நெகட்டிவ்ல பிசாசு வார்த்தை, அது பிசாசு ஊழியம், ஏவாள் ஊழியம். அதுக்கு பேர் நம்ம ஊழியம் ஏசு ஊழியம். ஏவாள் நன்மத்தேம கனி சாப்பிட்டு ஊரெல்லாம் சாபம், வந்தவளே போனவளே உருப்படியோ அப்படியே பேசின்னு இருப்பாங்க. நன்மத்தேமையா அந்நேரமே அங்கே சாபம் ஆயிடும். மனுஷன் பரிதாபமானுங்க. ஜீவ வார்த்தைக்குள்ள வாங்க. தேவி நீதி தூய்த்துல தேவன் தன குறித்து சொல்லி உங்க பிள்ளைங்களை ஆசு. அந்நேரமா அசுத்த போய் அந்த பிள்ளை தூரத்துல இருக்கும். பிள்ளை தூரத்துல இருக்குமா, இங்க சப்ஜின்னு இருக்குது, கவலைப்பட்டு இருப்பாங்க. பிள்ளை நினைச்சு கவலைப்படாது. எதுக்கு ஏசு ஏன் கவலைப்படாது, சோர்ந்து போக. கவலை ஒரு அசுத்தாவி. நீ கவலைப்படுற மாதிரியே அங்க பிஷா தான் கிரிச்சவன் தூரத்துல. ஏசு இங்க ஜீவ வார்த்தை, ஜீவப்பம் தேவன் தன கொடுத்து. அந்நேரமே அந்த காணாசி மகள் சுகமாயிட்டா. அப்போ ஜீவ வார்த்தைய இங்க பேசணும். அந்த ஜீவ வார்த்தையில தேவி நீதிட்டு ஊழித்ததுல பிதாகுமார் பசுத்தாய்க்கு பேசு. ஆதாம் முழு உலகத்துக்கு பேசு. உன் வீட்டார நினைச்சு உன் குடும்பத்தார நினைச்சு கவலைப்படாத. அவன் ஆதாம் கூட பிறந்துக்கிறான், சேட்டக்காரனா தான் இருப்பான். அதை நினைச்சு கவலை சத்த மீன் போற மாதிரி புடி வச்சு போட வச்சு மரணத்துக்கு போய் முடிஞ்சு. ஜீவ சரி ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் முழுவத்து பேசி ஒரு சூழ்நிலை மாத்து. புரியுதாம்மா? இது இயேசு இது 12 சீசருக்கு கொடுத்தது. அது உலகம் ஃபுல்லா சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி போய்க்கிறாரு. இப்போ இயேசு தேடி நீ போக முடியாது. இயேசு சரீரத்தில் இல்லை. இப்போ இயேசு சாணத்துல ஊழியக்காரன். நீ உலகத்துக்கே ஒலி, பூமிக்கே உப்பு. அப்போ ஜீவ வார்த்தை கிறிஸ்துக்குள்ள ஜீவனை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு என் சேனலை சக்சஸ் பண்ணணும். உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார்கள்லாம் ஜீவ வார்த்தை. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. இப்போ மத்திய 15ஆம் அதிகாரத்தில் இங்க பாரு, போதவாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. இங்க மத்திய 15 பின்பு 21 பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். அப்போது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய சிறி ஒருத்தி அவரிடத்தில் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுறாளாம். இவ ஆதாம்குள்ள பெத்துட்டாமா. காணாசி புரஜாதி ஆதாம் நன்மத்தையும் பெத்துட்டா. அவ படுற ஷேட்டி, அவ பண்ற ஷேட்டி சப்ஜி இது முடிவில்லாத பிரச்சனை. பிசாசிலே கொடிய வேதனைப்படுகிறாள். ஜீவ வார்த்தை தெரியல அவளுக்கு. தெரியா இல்லையம்மா? அந்த ஜீவ கிறிஸ்துவை நோக்கி வர்றார். யாரே? சீமோன் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்றார். அந்த கிறிஸ்து தான் பாதாளத்தின் வாசலையும் மேற்கொள்றவரு. அந்த பாதாள பிசாசை மேற்கொள்ற கிறிஸ்து அவளுக்குள்ள இல்ல. அதனால இயேசு தேடி வர்றா. அன்னைக்கு வந்தா. இன்னைக்கு இயேசு தேடி எங்க போவனே? இயேசு உலகம் உள்ளாகிறார். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தான இருந்தா ஜீவ அப்பம் ஜீவ சரி கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறா. நீ உலகத்தையே ஒலி, பூமிக்கே உப்பு. இப்போ ஆதாமுக்குள் பிறந்து ஆதாம் செஞ்ச மரணத்தை பிள்ளைங்களை சப்சி நின்றாங்க. சப்சி பிசாசினால் குடிய வேணுப்பட்டு விடாங்க. கைது தேஞ்சு கட்டு சாபத்தில் பாவத்தில் மனு தடுத்து அப்படியே இருப்பாங்க பிள்ளைங்க. அதுதான் சபிக்கு. உங்களுக்கு சபிக்குள்ளே ஆசீர்வதின்னு சொன்னார். உங்கள் பகைக்குள்ளுக்கு நன்மை செய், சத்துக்களுக்கு கிறிஸ்துக்குள்ளே இருந்தார் பாருங்க. ஆசீர்வதி, நன்மை செய், ஜீவ சரி ஜீவன் குத்த நன்மை ஆசீர்வதி, ஜீவ சரி ஜீவன் குத்த ஆசீர்வதிக்கு. பகைகள் சத்துக்களை இயேசு சிநேகத்துக்கு தேவன் தானே உங்களுக்கு எல்லா சத்துக்களையும் ஜெயிச்சிடலாம். அப்போ பிள்ளை பெற்றுட்டா பாவத்தில். அது என்ன சேட்டை போய் பிசாசு சுத்தாவில் போய் சப்சி கவலைப்படுறா. பிள்ளை கெட்டு போச்சு கவலை ஜீவ வார்த்தையே பேச முடியல. தெரியல அவளுக்கு.
இயேசு எங்கே போனாலும் பிசாசு சொத்துறாராம வியாஜசு சொத்துறாக்கிற கேள்விப்பட்டு வந்துட்டா காணான் சரி தாய் அம்மாவுக்கு இயேசுக்கிட்ட வந்தாலும் இங்கேயும் கொஞ்சம் தடை அந்த சீசில் அனுப்பி விடுன்றாங்க. இப்போ பிள்ளைங்களா பார்த்து இப்படியே பேசிக்கிறாரு. அவ ஒட்டா பாடா இல்லை, அந்த நாய் தான் நினைச்சாரு. தயவுசெய்து அந்த பிள்ளைகள் அப்போ நாய் தின்னுமே அப்படி இப்படி கேட்டு ஒரு வழி பண்ணி அந்த நாய் ஆட்டுக்குட்டி ஆகிட்டா பாரு. அல்லேலூயா. நாயினே நம்ம அசுத்தாவி குறிக்கிறது. பிசாசுக்கு ஆதாமின் பிள்ளைகள் நன்மை தீமறிய தகவல் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறதுன்றார் பாரு. அந்த அசுத்தாவியெல்லாம் பிசாஸ் கொடிய வேதனைப்படுகிறார். பாரு, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டால் அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அங்க 100% ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இங்க ஒரு வார்த்தையும் சொல்லல. ஒரு வார்த்தை சொல்லாத வரைக்கும் அங்க பிசாசு கொடி வேறுபட்டு தாங்கிறா. இன்னும் அங்க சூழ்நிலை மாறல, அற்புதம் நடக்கல, பிசாசு போகவும் இல்லை. ஒரு வார்த்தையும் சொல்லாது இருக்காது நீ. அவளுக்கு பிரதித்துவமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லியான். இந்த கிறிஸ்துவ இயேசு ஞானசாத்திர ஒரு வார்த்தை பேச கெட்ட வார்த்தை கெடுத்து பேசினு ஜனங்களை ஜீவ வார்த்தை வேணும்னா எழுப்புல பற்றி பிடிச்சிருங்க. சீக்கிரம் எழுப்புல வருங்க. 2வது வருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள் குறைந்து ஒரு 100 பேருக்கு அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலாம், அமைதியாக இருக்கிறாரு. அப்புறம் அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தேனே என்று அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றால், அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் வந்து தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை துண்ணுமே என்றார். கடவுளே தத்தன் பண்ணிட்டாரு. தப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொன்னாவே அவர் தப்பா போடுவாரு. நாய் தின்ன தான் செய்ய, பிள்ளைங்க சாப்பிட்ட கீழே வீத்தான், நாய்க்குட்டி வந்து சாப்பிட தான் செய்ய, மறுக்க முடியாது. கரெக்டா பிச்சா பார் பாயிண்ட். சிறிய உன் விசுவாசம் பெருசு. இங்க பார், மேதையில் விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, சிறிய உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். வார்த்தை விட்டுட்டாரு. ஆக கடது ஏத்துக்கோ ஜீவப்பத்தை. ஜீவப்பம் பட்டதுமே அந்த நாய் பொல்லாத அசுத்தாய் ஓடிது. பசுத்தாய் இறங்கி அந்நேரமே ஒரு சுகமானாள். விரும்புகிற உனக்கு ஆக கடவுது என்றால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்நேரமே பாரு, அந்த ஜீவ வார்த்தை ஆக கடவுது. இந்த ஜீவப்பம் ஜீவ சரீரம் தேவந்தருக்கு ஆதாரம் கொடுத்த அந்நேரமே ஹீலிங் பாதாளத்தின் வாசலில் மேற்கொள்ளட்டா. அவர் சுகமான அந்நேரமே சுகமாயிட்டா. வீட்டுக்கு போய் பார்த்தா நல்லா குளிச்சு, நல்லா ட்ரெஸ் போட்டு, நல்லா லிப்டிக்கெல்லாம் போட்டு, வீடெல்லாம் பெருக்கி, பாத்திரம்லாம் கழுவி சுத்தம் பண்ணி, தீபாவளிக்கு ஏற்ற ட்ரெஸ், புது ட்ரெஸ் ஆச்சரியமா இருக்குது. அவங்க மக போய் ஆத்தா போய் பார்க்கறா, என்னது நம்ம மகளா இது? ஆமா, அந்நேரமே சுகமானா கிறிஸ்து அவர் ஜீவப்பமாக அந்த பாதாளத்தின் வாசல் மேற்கொண்ட. அந்த வாசி முடிச்சிருவோம். மத்தேயு 15 இங்கிலீஷ் படி. மத்தேயு 15:21 படி. Matthew 15th chapter from 21st verse. Then Jesus went out from here and departed to the region of Tyre and Sidon. And behold, a man of Canaan came from that region and cried out to him, saying, Have mercy on me, O Lord, Son of David. My daughter is severely demon-possessed. Demon-possessed. பிசாசினால் சிவியர்லி குடிய வேணும். என்ன வேலையோ பெத்த தாய்க்கு தான் தெரியும். யாராவது இந்த செய்தி கேட்டுங்கன்னா ஜீவ அப்பத்துக்குள்ள வாங்க, ஜீவ ரத்தத்துக்குள்ள வாங்க, பாதாளத்தின் வாசலை மேற்கொண்டலாம். 100 ஜீவ விச்சதுகள்ல வாங்க. படி டீமன் படிச்சுட்டே வா. இது But he answered her not a word. And his disciples came and urged him, saying, Send her away, for she cries out after us. 26:8 But he answered and said, I was not sent except to the lost sheep of the house of Israel. Then she came and worshipped him, saying, Lord, help me. But
He answered and said, "It is not good to take the children's bread and throw it to the little dogs." And she said, "Yes, Lord, yet even the little dogs eat the crumbs which fall from the master's table." Then Jesus answered and said, "O woman, great is your faith. Let it be to you as you desire." And her daughter was healed from that very hour. ஓ உமன் Very hour, அதே hour, very hour. அதான் ஓ உமன்றார் பாரு, அந்த மாதிரி அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டாரா பாரு. ஓ உமன் அப்படிதான் போட்டுக்குது. ஓ உமன் ஒரு அலர்ட்டி வாங்கிருங்க. அதான் சொல்றேன் கிறிஸ்துவுக்குள்ள இருங்க. கிறிஸ்துவ தேவன் தலை சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான பாவம் இயேசு ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு. ஆமா எவ்வளவு பெரிய பாவம் லேகோன் பிசாசே விடுதலை ஆயிட்டாரு. 2000 பிசாசு சோத்துறா. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனே கூடாது. அதனாலதான் என்னுடைய செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம் மிஸ் பண்ணாதீங்க. லைஃப்ல மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப். ஏஎல்சி வெல்லூர் கூட அபண்டன்ட் லைஃப் சர்ச் ஏஎல்சி வெல்லூர் ஒரு சேனல், எஃப்ஜிசிஐ வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, ஒரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. ஃபேஸ்புக்ல போயிட்டு துளசிராம் தாமஸ் ஏராளம் 100க்கு 100 ஜீவமார்க்கம் 100க்கு 100 ஜீவமார்க்கத்தை பத்தியே பேசிக்கிறேங்க. மிஸ் பண்ண கோடி ரூபாய் கொடுங்க காணிக்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ரெண்டாவது உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்ல இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிற இதோடு கூட நான் முடிக்கிறேன். அப்போ ஓ ஹுமன் ஆச்சரியப்பட்டாரு. அதனால அந்நாளிலே அந்நேரமே அவள் சுகமானாள். அப்ப என்னது? பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளாது. சீமோன் பேதுரு பெரிய உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். மத்தேயு 16:16 இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போ பாதாளத்தின் வாசலை இயேசுவை மேற்கொள்ள முடியாது. அந்த இயேசு யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன்டாரு. அந்த ஜீவனுக்குள்ள வாங்க. இந்த ஜீவ மார்க்கத்துக்கு 2026 கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருங்க. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். வருத்தப்பட்டு வாரம் சொல்வதற்குள்ளே எல்லோரும் என்ன தருவாங்க? நானே ஜீவப்ப இந்த அப்பத்தை புசித்து திராட்சை அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்குதான் தங்குது. நன்மை தீமை கனியில நன்மார்க்கு சுய நீதி அநீதி கல்லை சவால் சுய பாவத்தின் சம்பளம் மரணமேக்குது. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா பாதாளம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவியலுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. நீங்க ஜீவன தேவடைய ஆலயமா இருங்க. கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க, ரொம்ப விலகுறீங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அந்த ஜீவ மார்க்கத்தை விட்டு கீழே இறங்கிட்டாருங்க. ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விசத்துக்கு விட்டது நியூட்ரலா இல்லை. பிசாசுவாதி நன்மத்தை மாதிரி எத்தனை ஷாகவே திறது கொள்ள தைக்கியமா போய் சமாதானம் சந்தோஷம் சுகம் பேலஞ்சு எல்லாத்தையும் திட்டிடுவான். அப்புறம் கொள்வான், அப்புறம் அழிப்பான். வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அந்த ஜீவன தேவி நீதி தூத்தில் இயேசு கிறிஸ்துவாமட்ட வாக்கு தத்துவம். பசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. இயேசு எங்கு சுற்றி தின்றார். பிசாசின் வல்லமையில் அகப்படுற யாவரும் விடுதலையாக்கினார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை, ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற எல்லோரும் ஆனத்துக்கு பூமி மேலே. நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச்சு. ஆமா, எங்க சபையில் 816 கோடி விசுவாசி இருக்காங்க. தாமஸோட சீனியர் பாசு. ஆமா, நீங்களும் சீனியர் பாசு தான். இயேசு ஏற்றுக்கொண்டா நீ உலகத்துக்கே ஒலி, நீ பூமிக்கே உப்புன்னாருங்க. ஒரு விசுவாசி பார்த்து சொன்னாருங்க. ஒரு ஆதாம் மூலமா உலகத்தையே இருள் கூட ஒரு ஆதாம் வேவாலும் நன்மத்தை மகனிசா உலகத்தையே இருளாக்கிட்டாங்க. நீ ஜீவ ரத்தத்தை தேவன் தரக்கு ஆதாம் உலகத்துக்கே ஒலி, உலகத்தையே நீ ரட்சிப்பு கொண்டு வரலாம். அந்த கிறிஸ்துவ ஆதாம் வந்து முழுவது அவன் இலக்கத்துக்கு தான் 816 கோடி பேருக்கும். எங்களுக்கு வானக்கூற பூமி பாதப்படி திருடவும் கொள்ளவும் அழிக்குதான் ஒரு வேறொன்றுக்கு வரும். ஆனா ஆதாம் பிறந்தனால பாதாளத்தில் வல்லவன்
நீ பரலோகத்தின் வல்லமை. இயேசு பரலோக ராஜ்யமாகிறாரு, தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறார். தேவி நீதி தூவித்தல் தேவன் தனக்கு ஆதாம் முழுது அசுத்தாய் பசுத்தாய்க்கு தேவத்தோட பணிவிடை செய்து கத்தாய். 2020 ஒரு மாபெரும் எழுப்பில் வரட்டு கத்தாய். எங்க கிராமத்துல சோழவரம், வடார்காடு, தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, முழு உலகத்துல வானத்துக்கு பூமியின் மேலே மனுஷர் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. எல்லா அரசியல் தலைவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழை பணம் குறைந்தவர், தாய்ந்த ஏழை ஆணு பெண்ணு, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, முழு உலகத்தில் ஆதாம் வழியா பிறந்த எல்லாரும் நன்மத்தையும் அறியத்தக்க கணி சாக கிடக்குறாங்க. நோவாகால் அப்படியே கிடக்குது, சோதம் நடக்குது. உலகம் உள்ள பாதாளத்தினாவைகள், குடும்பத்துல, பட்டணத்துல, தேசத்துல கொடிய பல வியாதிகள், கொடிய வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், கொலைகள், வெறிகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள் கிரியை செய்து பயப்படாத, கலங்காத்திக. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிறந்த, இயேசு நானே வழி ஜீவனமா இருந்து ஜீவசோர ஜீவரத்தம். உங்க பிள்ளைங்க பேசுவது தேவன் தனக்கு ஆதாம் மூடு கொடுத்துங்க. அண்டருமே அசுத்தாவி பசுத்தாவி ஒரு தடுப்பு உண்டாக்கலாம். கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அளவற்ற அன்பை தேவி நீதி தூதி இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவத்தை வெளிப்படுத்துங்க. தேவனுக்கு தனக்கு ஆதாம் சபிக்க பங்கு நண்பர் சத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார் ஆதாம் மூடு உலகத்துக்கு 816 கோடி பேர், இந்திய 140 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு, தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு, கிராமங்களில் பட்ட இயேசு ஜீவன் பரிவுஜன் தேவன் தனக்கு ஆதாம் மூடுவதற்கு அசுத்தாய் பசுத்தாய் அலையலாயிருக்கிறதா. ஏசு எங்க சென்றால் அசுத்தாய் பசுத்தாய் இருக்கிறாரு. அதுக்கு நல்ல மேய்ப்பன் ஜனக்கு ஜீவ சோர ஜீவ தேவி நீதி தூவித்தல தேவன் தனக்கு ஆதாம் பாதாளத்தின் வாசலை மேற்கொள்றார். பிசாசின் ஐக்கியபடி மனுஷகுமார் வந்தார். ஆண்டு அந்த இயேசு ஜீவன் பரி இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் தேவன் தனக்கு ஆதாம் கொடுக்குற அசுத்தாய் பசுத்தாய் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தை நிலைத்திருங்க. கிறிஸ்துவிலே நிலைத்திருங்க. யாரும் உங்களை எந்த பாதாளத்தின் வல்லமை மேற்கொள்ள முடியாது. எந்த கோலியாத்து, எந்த ஆமானு, எந்த பார்வோனும் ஜெயிக்க முடியாது. எல்லாம் நீங்க தான் ஜெயிப்பீங்க. நீங்க ஜீவனில் தேவடைய ஆலயமா இருங்க. இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவிஜன தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுங்க. கோலியாத்தும் தோற்றுவான், பார்வோனு சமுத்திரம் ஆமான் அவன் செய்து தூக்கும்போது அவனே மாண்டு போவான். அவங்களாம் ஆதாம்குழுக்கு நன்மத்தை மரியத்தக்க பிசாசு செத்து மாண்டு போனாங்க. கிறிஸ்துவ பழைய ஆட்டு விட்டுறதுக்கு நீதிமான மோசே, பார்வோ, மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது வேதத்தில் காணும் பார்த்தோம்லாம் இயேசுவை போடு. அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தில் பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி, அந்த இயேசு நானே வழியோ சத்தியம் ஜீவனமா ஜீவாட்டுக்குட்டி இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை தேவன் தனக்கு ஆதாம் மூடு வளர்த்து கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்து கொடுக்க, சுதந்திரமாக கொடுக்கிறதா. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்க, இந்த கல்லின் மேலே சபைகளும் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வது இந்த வேத வசதிப்படி இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தாக கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருக்கும்படி வாய்நாளெல்லாம் ஒப்புடுகிற கத்தாக முழு உலக இயேசு ஜீவன் பரிவிஜன மாம்சமான தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுதை தேவதை முழு உலக தேவதர் பசுதை பூமி இங்கே கட்ட வைக்கிற கத்தாக கிராமத்தோறும் பட்டணத்தோறும் கோடா கோடி இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழு மாம்சமான யார் மேல் கட்டு வைத்து அசுத்தாய் பசுதாய்க்கு ஒரு மாபெரும் எழுப்புகள் தேசத்தை நடத்தும்படி திரளான எழுப்புகள் நடக்கும்படி பசுத்தாய் தேவதூர் உலாவும்படி கத்தா மாம்சமானி அவருக்கு இயேசு ஜீவன் பரிவிஜன அவன் பேர் தேவதற்கு ஆதாம் முழுத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் தேவதூர் படி முழுவதுக்கு கட்டுகிற கத்தா மாபெரும் பற்றி பிடிக்கிற கதா பெரிய காரியங்கள் செய்யப்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபில் இருக்கிற மிக ஜீவில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கே மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏற்கனவே பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. உங்கள் நண்பர், பிள்ளைகள், சபை விசுவாசி ஊழியக்காரர்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கும். எங்கே போனாலும் ஆதாம் போல பிறந்தவங்க தான் நன்மத்தை மாதிரி தேவன் தனக்கு பிசாசு பாதாளத்து மல்ல சிக்கி தவிக்கிறான். இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் டிராக்டர் அசுத்தாய் பசுத்தாயிருங்க. கிறிஸ்துவ நல்லா மெச்சுடாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்தில் பெரிய ஏபலை நிச்சயம் கொண்டு வரார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பா. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண விரும்பின கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 6/1/2025 பரிபூர்ண ஜீவன் சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், பெரிய காரியங்கள் செய்வார். என்னை பத்தி ஒண்ணுமே சொல்ல. அவ்வளவுதான். நீதான் பக்கத்துல இருக்கிற